ஹாய், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொரியர் பற்றி சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு பார்சல் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பார்சலை சென்ட் பண்ணுவாங்கள்ல, அது எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். டெலிவரி கொரியர் அப்படின்னு சொல்லி ஒரு கொரியர் இருக்குது. இந்த கொரியர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் செல் பண்ணுறாங்க. நிறைய பேர் யூடியூப்பில் செல் பண்ணுறாங்க. நிறைய பேர் வெப்சைட் வச்சு செல் பண்ணுறாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்து நிறைய பேர் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த கொரியர் வந்து யூஸ் ஆகும். என்னன்னா, ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொருளை இப்போ நான் வந்து திருப்பூரில் இருக்கேன். நான் திருப்பூர்லேருந்து ஒரு பார்சலை சென்னைக்கு அனுப்பணும் அப்படின்னா நான் ஒரு கொரியர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கொரியர் சர்வீஸ் தான் டெலிவரி கொரியர் சர்வீஸ். இந்த கொரியரில் நீங்கள் என்னன்னா, வீட்டிலேருந்தே ஒரு பார்சலை புக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்களே போய் டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைனில் ஒரு பார்சலை சென்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொரியரை எப்படி யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்சல் சென்ட் பண்ணுறது, ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து செக் பண்ணுறது, எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, இல்லை ஷாப் வச்சுருக்கோம், இல்லை ஏதோ ஒரு இதில் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து ஆன்லைனில் செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொரியர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மியான காஸ்ட்டில் ஒரு பார்சலை நீங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து வேறு ஒரு சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் போய் ஒரு கொரியர் ஆஃபீஸ் போய் தேட தேவையில்லை. நீங்களே வீட்டிலேருந்து ஜஸ்ட் புக் பண்ணால் போதும். அவங்களே வந்து பிக்கப் பண்ணி அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த கொரியரை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த கொரியருக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணி எல்லா ஷாப் ஓனரும் ப்ளஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆன்லைனில் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயும் செல் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மொபைல் நம்பருக்கு கொரியரில் இப்போ ஒரு கொரியர் பாய் வராங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஒரு டிக்கை கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து இதில் கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு சில கேஒய்சியும் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனோன்னா லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனால் லாகின் பண்ணி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து போகும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் சிம்பிளாக நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஒரு 100 அப்படிங்கிறது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துறேன். கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் ஆக்டிவேட் யுவர் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி உங்ககிட்ட ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கிட்ட வந்து ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கிறது நோ கொடுத்துக்கலாம். பேன் கார்டு வந்து என்டர் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ணி ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். நோ சப்போஸ் வந்து இல்லை அப்படிங்கிறப்ப நோ கொடுத்துட்டு உங்கள் பேன் நம்பர் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி முடிச்சுட்டு பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜும் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணி அக்ரி அண்ட் வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிரும். வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 24 ஹவர்ஸோ இல்லை ஒரு 10 ஹவர்ஸோ வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்சல் சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பார்சல் டெலிவரி ஆயிருக்கு, எவ்வளோ பார்சல் ரிட்டர்ன் ஆயிருக்கு, எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து இதில் எப்படி வந்து சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கான ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சப்மிட் பண்ணணும். என்ன நீங்கள் ஒரு ஆர்டர் வந்து பிக்கப் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பார்சலை எங்கே வந்து பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். எப்போவுமே ஒரே அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து செட்டிங் கொடுத்து இங்கே பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி பிக்கப் லொக்கேஷன் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ பிக்கப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸ் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே என்டர் கொடுத்து எப்போல்லாம் ஓப்பனில் இருக்கும் எப்போல்லாம் க்ளோஸில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்சல் ரிட்டர்ன் வந்தால் எங்கே கொடுக்கணும் அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஆட் பிக்கப் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்து உங்களோட அட்ரஸ் இதில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில் கொடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயிலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை கேஷ் ஆன் டெலிவரி பார்சல் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கேஷ் ஆன் டெலிவரி பார்சலுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்காக இங்கே பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. இதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு பார்சலை சென்ட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் பார்சல் சென்ட் பண்ணும்போது எப்படி அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதில் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரேட் கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பிக்கப் லொக்கேஷன் உங்களோட பின்கோடை இங்கே என்டர் பண்ணிட்டு நீங்கள் எந்த பின்கோடுக்கு ஒரு பார்சல் போகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய அமௌண்ட்டை ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து பின்கோட் என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணோன்னே இந்த இடத்துல இதில் போகுது பாலிபேக்கா பாக்ஸ் அப்படிங்கிறத என்ட்ரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இப்போ வந்து உங்களுக்கு 1/2 கிலோவா இல்லை 1 kg அப்படிங்கிறத என்ட்ரி வச்சுக்கோங்க. நான் 1/2 kg மட்டும் இப்போ என்ட்ரி வைக்கிறேன். என்ட்ரி வச்சதுக்கப்புறம் இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ப்ரீபெய்ட் அப்படின்னா ப்ரீபெய்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரினா கேஷ் ஆன் டெலிவரி செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் ப்ரீபெய்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரீபெய்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்து பாருங்கள், இந்த பின்கோடுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ₹42 + 46 பைசா வந்து சர்ஃபேஸ்லையும், எக்ஸ்பிரஸில் வந்து ₹42.46 வந்து எக்ஸ்பிரஸ்லையும் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆர்டிஓ ரிட்டர்ன் சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆர்டிஓ ரிட்டர்ன் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ₹81 சொல்லியிருக்காங்க. இதே ½ kg சப்போஸ் அந்த பார்சல் வந்து அந்த கஸ்டமர் வாங்கலை அப்படின்னா ரிட்டர்ன் கொண்டு வந்து உங்களுக்கு தரதுக்கு ₹81 சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிவர்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்க்கு ₹62.81, எக்ஸ்பிரஸ்க்கு ₹62.81 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் ஒரு பார்சல் சென்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ₹89.66 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ஆன் டெலிவரி பார்சல் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதையும் பிரித்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எது எதுக்காக அப்படின்னு எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதில் எப்படி வந்து ஒரு பார்சலை சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குயிக் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி முடிச்சுட்டு கிரியேட் ஃபார்வர்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இதோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே செலக்ட் சேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி டிஃபால்ட் சேனல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து இந்த இடத்துல ஆர்டர் ஐடி, உங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் ஐடி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக எதை வேணால் டைப் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் ஐடியை வச்சு நீங்கள் சர்ச்சும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்து கஸ்டமர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த ஆர்டர் ஐடியை கொடுத்து அவங்க வெப்சைட்லையும் போய் சர்ச்சும் பண்ணி பார்சல் எங்கே வந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ணி கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே ஷோ ஆயிடுச்சு. இப்போ இந்த பார்சல் வந்து ப்ரீபெய்டா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா, ப்ரீபெய்டா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நான் கேஷ் ஆன் டெலிவரினா கேஷ் ஆன் டெலிவரி செலக்ட் பண்ணிக்கலாம், ப்ரீபெய்ட்னா ப்ரீபெய்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேலே இந்த இடத்துல வந்து பாருங்கள் டெலிவரி டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த அட்ரஸில் ஏதோ ஒரு அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸ்க்கு பிக்கப் காரணமோ அந்த அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஜோன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சோன்னா இங்கே ஆட் கஸ்டமர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம கஸ்டமர் டீட்டெயில் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், அந்த கஸ்டமரோட நேம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, கஸ்டமரோட இமெயில் ஐடி வேணும்னா என்ட்ரி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அட்ரஸ், அதுக்கப்புறம் பின்கோட். இது எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு ஆட் கஸ்டமர் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சுட்டு ஆட் கஸ்டமர் கொடுத்த உடனே உங்களோட கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன சென்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும். நீங்கள் வந்து பாக்ஸில் சென்ட் பண்ண போறீங்களா இல்லை கவரில் சென்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கிறது. நான் இப்போ கவரில் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கவரோட சைஸ் வந்து என்ட்ரி வச்சுக்கிறேன். இப்போ 12 இன்ச் இருக்குது, சிஎம்ல இருந்துச்சுன்னா சிஎம்ல என்ட்ரி வச்சுக்கலாம். இப்போ சிஎம்ல தான் ஷோ ஆகுது. ஸோ 12, 10, 12 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே இதோட வெயிட், உங்களுக்கு வெயிட் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா வெயிட்டை நீங்களே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 கிராம் வந்து போட்டுக்கிறேன். இதில் கிராமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ கிராம் வந்து என்ட்ரி வச்சுக்கோங்க. இப்போ கிராம் என்ட்ரி வச்சோன்னே இங்கே எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த லொக்கேஷனுக்கு டெலிவரி சார்ஜ் வரும் அப்படிங்கிறது இங்கே சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கான சார்ஜஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிரியேட் ஆர்டர் AWB அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கான ஷிப்பிங் லேபிள் இதில் கிரியேட் ஆயிரும். அந்த ஷிப்பிங் லேபிளை ஜெராக்ஸ் எடுத்து அந்த பார்சலில் ஒட்டணும். ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பார்சலை பிக்கப் பண்ண உங்கள் லொக்கேஷனுக்கு வருவாங்க. உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்களே அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்சல் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்ககிட்ட பிக்கப் பண்ணிட்டு போனாங்க, அதை வந்து நான் ஷோ பண்ணுறேன். இங்கே ரெடி டு பிக்கப் அப்படிங்கிறதுல அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது இங்கே அப்படியே மாறிட்டே வரும். இப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல நாங்கள் இப்போ சென்ட் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக நிறைய பார்சல். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்கி வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆர்டிஓ ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா ஆர்டிஓ ரிட்டர்னில் கொடுத்துருவாங்க. டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே டெலிவரியில் வந்து எல்லா பார்சலுமே வந்து கொடுத்துருவாங்க. ஆல் ஷிப்மெண்ட் அப்படின்னா ஆல் ஷிப்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக எவ்வளோ பார்சல் சென்ட் பண்ணிருக்கீங்களோ மொத்த பார்சலுமே வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். உங்ககிட்ட பிக்கப் பண்ணிட்டு போனது வந்து டெலிவரி வந்து எல்லாமே இந்த இடத்துலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் இந்த டெலிவரி யூஸ் பண்ணி நீங்கள் பார்சல் சென்ட் பண்ணணும். இது போக வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.